அவங்க இறந்தப்புறம் அவங்கள அப்படியே கீழே தூக்கிட்டு வந்துட்டாங்க மாடியிலேருந்து. கீழே தான் அம்மா அப்படியே படுத்திருந்தாங்க. அம்மாவுக்கு தெரியாது. ஜெயலலிதா அம்மா பத்தி எதுவுமே அவங்க நான் இப்ப பேச விரும்பல அப்படின்னு அந்த கேள்விகள தவிர்க்கிறது. நாகரீக அரசியல் அப்படின்றது ரொம்ப ஆமா, அழகா ஆமா. பண்ணியிருக்காங்க. அது உங்களுக்கு ஏதாவது ஏன்னா நீங்க அந்த சமயங்கள்ல அவங்களுடைய இயல்பே அந்த மாரி தான். அம்மா வந்து யாரோடையும் போய் அ புதுசா எலெக்ஷன் வந்தது. ஜஸ்ட் பிஃபோர் ஷி டைட். அந்த நேரத்தில கலைஞர் வந்து சீஃப் மினிஸ்டர் ஆனாரு. அப்போ அவரு ஃபோன் பண்ணி, இந்த மாரி நீங்க ஆ ஞாயித்துக்கிழமை அன்னைக்கு அம்மாவ வந்து பார்க்கறதுக்கு சொல்லியிருந்தாரு. இந்த மாரி சரி ஞாயித்துக்கிழமை அன்னைக்கு 4 மணிக்கா நான் வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதனால அம்மா வந்து அந்த டீட்டெயில்ஸ்லாம் ஒழுங்கா ஒரு ஃபைல்ல போட்டு ரெடியாவே வரும்போது நம்ம குடுக்கணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஞாயித்துக்கிழமை அன்னைக்கு மத்தியானம் எல்லாரையும் சாப்பிட கூப்பிட்டுருந்தாங்க. அவங்களும் சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க. எல்லாரையும் சாப்பாடு குடுத்துட்டு எல்லாரும் இருந்தாங்க அங்கேயே. அப்படியே இறந்து போயிட்டாங்க. அன்னைக்கு தான் 4 மணிக்கு கலைஞர் வந்தாரு. பிகாஸ் மத்தியானம் 1 மணிக்கு அம்மா இறந்து போயிட்டாங்க. இல்லனாலும் அவர் வர பிளான் வர இருந்தது. பிளான் போட்டு ஆல்ரெடி இந்த ஃபைல்லாம் ரெடியா வச்சிருந்தோம். ப்ளஸ் அவர் வரதா இருந்தது, அம்மாவ பார்க்கறதுக்கு. காலேஜ் ஆரம்பிக்கிறதுக்கும் அவங்க தான் மெயின் காரணமா ஹெல்ப் பண்ணாங்க. பிகாஸ் இங்கே சத்யா ஸ்டுடியோவை எப்படியாவது நல்லா யூஸ்ஃபுல்லா பண்ணணும் அப்படின்லாம் சொல்லி நெறைய பேரோட அவங்களும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ ஒரு வாட்டி நாங்க வந்து சங்கராச்சாரியார் கிட்ட போயிருக்கும்போது, அவர் வந்து அப்போ மகாபெரியவரும் இருந்தாரு. ஸோ அவர் வந்து அத வந்து காலேஜா பண் எம்ஜிஆர் அவர்களோட மறைவு வந்து அஃப்கோர்ஸ் அவர் கொஞ்ச நாள் உடம்பு முடியாம இருந்தாலும், ஒரு திடீர்னு ஆமாமா. இறந்துட்டாரு. அந்த இழப்ப வந்து அவங்க எப்படி தாங்கிக்கிட்டாங்க? அவங்களால தாங்கவே முடியல. பிகாஸ் அந்த நேரத்தில தான் அவங்களுக்கும் பைபாஸ் சர்ஜரி முடிஞ்சு வந்திருந்தாங்க. ஸோ இன்னும் அவங்களுக்கு முழுமையா அவங்க சரியாறதுக்கு முன்னாடி ஃபுல்லா ஆ ட்ரெஸ்லாம் பண்ணி வெளியில போக ஆரம்பிக்கல. வெறும் வீட்ல தான் இருந்தாங்க அந்த டைம்ல. அதனால அவங்களால அது தாங்கிக்கவே முடியல. ம். ஸோ ரொம்ப அவங்களுக்கு நான் செடேட்டிவ்ஸ் அந்த மாரிலாம் குடுத்து டாக்டர்ஸ்லாம் கூட இருந்ததுனால, அவங்கள வந்து அப்படியே வச்சுட்டாங்க. பிகாஸ் அதனால அவங்களுக்கு அவங்க கூட்டிட்டு போனதெல்லாம் கூட அம்மாக்கு தெரியாது. ம். அங்கேருந்து தோட்டத்துலேருந்து எடுத்துட்டு போம்போது அம்மாக்கு தெரியாது. ஓகே. அவங்க இறந்தப்புறம் அவங்கள அப்படியே கீழ தூக்கிட்டு வந்துட்டாங்க மாடியிலேருந்து. கீழ தான் அம்மா அப்படியே படுத்திருந்தாங்க. அம்மாக்கு தெரியாது. ஆம். அரசியலுக்கு வந்து வர்றது அவங்க விருப்பமே கிடையாது. ஆமா. ஆனா, காலத்தின் சூழலால வந்து அவங்க அரசியலுக்கு வரா மாதிரி ஆயிடுச்சு. அத அவங்க எப்படி கையாண்டாங்கன்னு நினைக்கிறீங்க? அவங்களால அத கையாள முடியல. அவங்க வந்து அ அதுக்குள்ளேயும் எலெக்ஷன்லாம் வந்தது. ஸோ அம்மா ஜெயிச்சா எலெக்ஷனுக்கு போறதெல்லாம் பார்த்துருக்காங்க. ஆனா, அவங்களுக்கு கூடயும் ஒருத்தர் ஒரு ஒரு விஷயம் சொல்லும்போது, அதெல்லாம் ரொம்ப கன்ஃப்யூசிங்கா இருந்துச்சு. அவங்களுக்கு அது ரொம்ப கஷ்டமா தான் இருந்தது. ஆனா அவங்க சந்திச்ச துரோகங்கள் அதிகமா இருந்ததுன்னு சொல்லலாமா? எம்ஜிஆர் அவர்களோட இறப்புக்கு அப்புறமா, அவங்கள கையாள முடியல அப்படின்றத விட, வெளி உலகமே தெரியாம இருந்தவங்க, பத்திரிக்கைக்காரர்கள் கேட்ட கேள்விக்கெல்லாம் அவ்ளோ அழகா பதில் சொல்லியிருக்காங்க. நீங்க சொன்ன மாதிரி அந்தந்த மொழிகள்ல பதில் ஆமா. சொல்லியிருக்காங்க. அவங்க சொன்ன ஒரு சில கேள்வி பதில்லாம் ரொம்பவுமே நல்லா இருக்கு. ஒருத்தர் கேட்டிருக்காரு, "உங்களுக்கு அரசியல்ல யார் எதிரி?" அப்படின்னும் பொழுது, "அரசியல்ல யாருமே யாருக்குமே எதிரி இல்ல." ஓ! ஓகே. அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து அவ்வளோ அழகா அப்புறம் நீங்க நீங்க கலைஞர்கிட்ட ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? அப்படின்னு கேட்கும்பொழுது, "நான் சொல்ல விரும்புறத நானே ஃபோன்ல சொல்லிக்கிறேன்." அப்படின்னு ஆ. சொல்லியிருக்காங்க. நெறைய விஷயங்கள்ல ஒரு மாரி டிப்ளமேட்டிக்கா பதில் சொல்லியிருக்காங்க. ம். ஜெயலலிதா அம்மா பத்தி எதுவுமே அவங்க நான் இப்ப பேச விரும்பல அப்படின்னு அந்த கேள்விகள தவிர்க்கிறது. நாகரீக அரசியல் அப்படின்றது ரொம்ப அழகா ஆமாமா. பண்ணியிருக்காங்க. அது உங்களுக்கு ஏதாவது ஏன்னா நீங்க அந்த சமயங்கள்ல அவங்களுடைய இயல்பே அந்த மாரி தான். அம்மா வந்து யாரோடையும் போய் அ சண்டை போடுறது, அந்த மாதிரிலாம் அவங்க இல்ல. அவங்க அவங்க ரொம்ப அ சப்மிசிவ் கைண்ட் ஆஃப் பெர்சன் நெனைக்கிறேன். ஆனா,
வேற ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னு வந்தா அத வந்து துணிச்சலோட எதிர்கொள்வாங்க. ஆனா, யாருக்கும் கிட்டயும் வம்புக்கு போறதோ, இல்ல மத்தவங்கள புண்படுத்துற மாதிரி நடந்துக்கிறது, அதெல்லாம் அவங்களுக்கு இல்லவே இல்ல. பிகாஸ் ம். யாரையும் அவங்க வந்து அந்த மாதிரி திட்டுறதோ, அந்த மாரி பண்ணதே கிடையாது. அதனால பண்ணதே கிடையாது. ஆமா. ஸோ அவங்க அதனால அது வரல அவங்களுக்கு. அந்த இயல்பு அப்படியே அந்த அரசியல்லயும் வந்து அது வந்து வெளிப்பட்டது பாருங்க. அதனால ஆமா, தான் ஒரு கம்ப்ளீட்டா எடுத்து குடுத்துட்டு இந்த கட்சி உடையக்கூடாதுன்ட்டு அவங்க ஆமா, வெளியில வந்துடுறாங்க. ஆமா. அவங்களால அது பண்ண முடியாது. ம். அதனால அவங்க சூட் ஆல இந்த பொலிட்டிக்கல் இதுல, அரீனால. அவங்களுக்கு யாரு எதிரியா இருந்தாங்களோ, அவங்களே வந்து இவங்கள புகழ்ந்துடுறாங்களே! ஏன்னா, அந்த கட்சி ஆஃபீஸ வந்து குடுத்தது முதற்கொண்டு பெருந்தன்மையா ம். நடந்துக்கிட்டாங்க. ஸோ, அதுதான் அவங்க இயல்பா இருந்திருக்கு ஆமா, த்ரூ அவங்களோட அவுட். இயல்பு. ஓகே. அவங்க உங்களுக்கு குடுத்த அட்வைஸ்ல இருந்து ஏதாவது ஒண்ணு நீங்க ஞாபகப்படுத்தி சொல்ல முடியுமா? நீ லைஃப்ல எப்பவுமே கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது உங்களுக்கு சொல்லியிருக்காங்களா? தைரியமா இருக்கணும்பாங்க. பிளஸ் ரொம்ப ஓவர் என்ன சொல்றது? அடக்கமா இருக்கணுங்கிறது தான் அம்மாக்கு எப்பவுமே இஷ்டம். படுத்துக்கும்போதும் ஐ மீன் எப்பவுமே அவங்களுக்கு வந்து ரொம்ப படாடோபமா இருக்கிறதெல்லாம் பிடிக்காது. அவங்களும் இருக்க மாட்டாங்க. யாரையும் அந்த மாரி எங்களலாம் அந்த மாரி வளர்க்கல. ஸோ ம். எப்பவுமே அம்மா வந்து நம்ம வந்து ம் அடக்கமா தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி இது பண்ணுவாங்க. ஆனா எங்களுக்கு வந்து இந்த எல்லா கலைகளும் எங்களுக்கு சொல்லிக் குடுத்தாங்க. தற்காப்பு கலைகள்லாம் நாங்க சின்னதுலேருந்தே கத்துக்கிட்டோம். ஆம் டான்ஸும் நீங்க கத்துக்கிட்டீங்க. ஒரு டான்ஸும் டான்ஸரும் கூட இல்ல? டான்ஸும் கத்துக்கிட்டோம், பாட்டு கத்துக்கிட்டோம், எல்லாமே கத்துக்கிட்டோம். பட் அது இதுவா ஐ மீன் ரொம்ப ம் ஷோ ஆஃபா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி, அந்த மாரி தான் அடக்கி தான் நாங்க எல்லாருமே வளர்ந்துருக்கோம். ஸோ ஓகே. அதுதான் அம்மாகிட்டேருந்து எங்களுக்கு வந்ததுன்னு நெனைக்கிறேன். அ ராபிட் ஃபயர் ரவுண்ட் இன்னும் ஒண்ணே ஓகே. ஒண்ணு வச்சிடலாம். இது வந்து என்னன்னா, அ ஜானகி அம்மா நடிச்ச படங்களோட பேர் சொல்வேன். அதுல ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு ஞாபகம் வர்றது நீங்க சொல்லணும். ஓகே. 1000 தலை வாங்கிய அபூர்வ சிந்தாமணி. அதுல வந்து ஒரு ஸ்டேஜ் மேல இருந்துகிட்டு, "சுதாமதி என்ன கதி?" அப்படின்னு ஒரு 3 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அந்த கொஸ்டினுக்கெல்லாம் பதில் கரெக்ட்டா சொல்லலைன்னா, அவங்களோட ஒருத்தர் வந்து இங்கேருந்து அவர் சொல்லுவாரு, தப்புன்னு சொல்லுவாரு. ஏன்னா, அவங்களுக்கே அந்த ஆன்சர் தெரியாது. பட் கொஸ்டின் தான் கேட்கணும். ஸோ 3 கொஸ்டின் கேட்பாங்க. அதுல வந்து சொன்ன உடனே அப்படியே அவங்க வாள எடுத்து தலைய தலைய வெட்டிருவா. வெட்டிருவாங்க. அந்த மாதிரியே 1000 பேரு அந்த மாரி தல வாங்கியிருப்பாங்க. இவங்களுக்கு ஆமா. பொருத்தமில்லாத ஒரு ஆமா, கேரக்டர்ல ஆமா. கரெக்ட். பட் அதுதான் அவங்களுக்கு வந்து அவங்கள ரொம்ப ஃபேமஸ் ஃபேமஸ் ஆக்கிருச்சு. ஆக்குச்சு. ஆமா. அவங்க ஓகே. ட்ரெயின்ல போகும்போதெல்லாம் கூட அம்மா சொல்லியிருக்காங்க. ஆ, ம். அவங்கள பார்த்தாலே இந்த கொஸ்டின்ஸ் இருக்கு இல்லையா? ஆ, ஆ. அதுல அந்த கொஸ்டின்ஸ் அப்புறம் 1000 தலை வாங்கி, 1000 தலை வாங்கின்னு சொல்லி அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லுவாங்க. ஓகே. பீப்பிள் எல்லாம் வந்து. ஆ, ஓகே. ரொம்ப நல்ல நினைவுகள பகிர்ந்துக்கிட்டீங்க. வேலைக்காரி. வேலைக்காரியில ராஜமக்காவும் இருப்பாங்க, அம்மாவும் இருப்பாங்க. ராஜமக்கான்னு அம்மாவோட ஃப்ரெண்டு. ராஜம்மா, எம்.வி. ராஜம்மா. ம், ம். ஸோ அவங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட். அதனால அவங்கலாம் தெரியும். பட் அந்த சினிமா பார்க்கும்போது 2 பேரும் ஒரே மாரி ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க. யாரு அம்மா, யாரு ராஜமக்கான்னே கண்டுபிடிக்க கண்டுபிடிக்க முடியாது. முடியாது. அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் வந்து அதுக்கப்புறம் அ லைஃப் லாங் இருந்துச்சு. ராஜமுக்தி. எனக்கு அது வந்து அந்த குதிரையிலலாம் போற மாரி. பாகவதருக்கு ஜோடியா நடிப்பாங்க. ராஜமுக்தி பத்தி ஒரு இது சொல்லணும்னா, பாகவதருக்கு ஜோடியா நடிச்சிருக்காங்க. அப்ப அ ஜானகி அம்மாக்கு ரூ. 20,000 சம்பளம். எம்ஜிஆர் அவர்களுக்கு ஓ! 1500. ஓகே, ஸோ அது வந்து என்னன்னா, அவங்க கரியர் உச்சத்துல இருந்து எப்படி ஓகே. வந்து அவங்க அ விட்டு குடுத்தாங்க அப்படின்றது வந்து எனக்கு மலைப்பா இருக்கும். இத பிகாஸ் பார்க்கும்பொழுது. அவங்க வந்து விட்டு தான் குடுப்பாங்க. அந்த மாதிரி அம்மாவே அப்படிதான். ஓகே. மருதநாட்டு இளவரசி. மருதநாட்டு இளவரசியில வந்து சேச்சாக்கு வந்து இவங்க வந்து இளவரசின்னு தெரியாது. ம், ம். ஆனா வந்து ம் கத்தி கத்தி சண்டை. சண்டை ஓகே. அதெல்லாம் வந்து கத்துப்பாங்க. எல்லாமே அவரு கத்துக் குடுப்பாரு. ஆ. அதான் அந்த சினிமால பத்தி. ஜானகி அம்மாக்கு அவர் தான் ட்ரெயின் பண்ணாங்க. அப்படி ஆமா. கத்தி சண்டை எப்படி ம். போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெயின் பண்ணாரு அவர் தான் ஆமா, அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு 31 படம் தான் நடிச்சிருக்காங்க. 20 படம் வரைக்கும் அவங்க ஒரு சின்ன சின்ன கதை. பெரும்பாலும் நடன மங்கையா ஆமா, அதுதான் அவங்களுக்கு ரொம்ப இஷ்டமும் கூட இல்ல? ஆமா. அந்த ட்ரம் டான்ஸ்லாம் இருக்குல்ல.
சந்திரலேகா. சந்திரலேகா. ஓகே. அதுல. ஏன்னா அவங்க ஜெமினி ஸ்டூடியோ அந்த இதுல இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ம், ம், ம். அரசியல்ல இருந்து விலகுறது அப்படின்றது ஒரு பெரிய டிசிஷன ரொம்ப குயிக்கா எடுத்துட்டு அத அழகா இம்ப்ளிமெண்ட் பண்ணி வந்தாங்க. அதுக்கப்புறமா அவங்க மேற்கொண்ட பணிகள்ல நீங்க எப்படி அவங்களுக்கு பக்கபலமா இருந்திருக்கீங்க? ஆ, ஏன்னா என்னோட கணவர் வந்து ராஜேந்திரன். அவரு தான் இந்த உயிலுக்கு வந்து நிறைவேற்றுபவரா அ சேச்சா போட்டிருந்தாரு. அதனால அவர் வந்து என்னையும் அதுல அவருக்கும் ஹெல்ப் பண்றதுக்காக. ஏன்னா நான் வந்து ஒரு பிரின்சிபலா இருந்தேன் ஜேஆர்கே ஸ்கூல்ல. அதுக்கப்புறம் அதனால அவர் வந்து இந்த குழந்தைங்களுக்கு எஜுகேஷன் குடுக்கறதுக்குலாம் நம்ம பண்ணும்போது, அ என்னையும் இன்வால்வ் பண்ணிக்கிட்டாரு. அதனால அம்மாவும் பிகாஸ் அங்கேயே தோட்டத்திலேயே தான் அந்த காது கேளாதோர் இல்லத்த அ ம். துவக்கணும். அதனால அதுக்கான பயிற்சிக்கு நான் போம்போது, ஆக்சுவலி எனக்கு அ எங்களுக்கு வந்து ஒரு மிஸ் லீலாவதி பேட்ரிக்ன்னு கிளார்க் ஸ்கூல் ஃபார் தி டெஃப் இருந்தது. அவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட்டு எப்படி இது பண்றது அப்படின்லாம் சொல்லி எங்களுக்கு கைட் பண்ணாங்க. அம்மா அவங்களோட பேசி இது பண்ணியிருந்தாங்க. பட் அதுக்கப்புறம் நான் வந்து ட்ரெய்னிங்ல சேர்ந்து என்ன ட்ரெயின் பண்ணிக்கிறதுக்கு லிட்டில் ஃப்ளவர் கான்வென்ட்ல போய் படிக்க பிகாஸ் அவங்க தான் அந்த ட்ரெய்னிங் நடத்திட்டு இருந்தாங்க. ஸோ அங்க போக வேண்டியதா இருந்தது. அப்போ போகும்போதும் அம்மா வந்து "நீ பண்ணணும்" அப்படின்னு சொல்லி என்ன அந்த ட்ரெய்னிங்க்கு ஃபர்ஸ்ட்டு என்ன அனுப்பிச்சாங்க. பட் தோட்டத்துக்குள்ளேயே இருந்ததுனால அம்மா வந்து அந்த பசங்கள பார்த்தாலும் அம்மா தான் ரொம்ப கம்பேஷனேட் பெர்சன் இல்லையா? அதனால அங்கேயே ஸ்கூல் இருந்ததுனால, அவங்க வந்து டெய்லி காலையில அ அவங்கலாம் வந்தப்புறம் அ ஒரு டீச்சர்ஸ்க்குலாம் வந்து டீ அதெல்லாம் குடுத்து அனுப்புவாங்க. அப்புறம் ஏதாவது ஃப்ரூட்ஸ் ஏதாவது இருந்தா அதெல்லாம் கட் பண்ணி அதெல்லாம் குடுத்து அனுப்புவாங்க. இப்படி பண்ணலாம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இந்த அளவுக்கு ஹாஸ்பிட்டாலிட்டி ஆமா. நெனச்சு பார்த்தா கூட நம்மளால முடியுமான்னு தெரியலையே! டேய் அப்பா! ம். மோர்லாம் கலக்கி எல்லாருக்கும் குடுப்பாங்க. அந்த அங்க இருக்கும்போது கொஞ்சம் பேரா இருக்கும்போது 20 பேர் அந்த மாதிரி குழந்தைங்க இருக்கும்போது. ஸோ இவங்களோட குணத்தால தான் ராமாவரம் வீட்ல அடுப்பு எப்போ எரிஞ்சுட்டே இருந்ததுன்னு நெனைக்கிறேன். எம்ஜிஆர் அவர்களால பல பேருக்கு சாப்பாடு போட முடிஞ்சதுன்னாக்கா, கண்டிப்பா இவங்களுக்கும் அந்த அளவுக்கு அந்த குணம் ஓங்கி இருந்திருக்கு. பிகாஸ் இந்த ஸ்கூல்லாம் சேச்சாக்கு அப்புறம் தானே வந்தது. ம். அப்பவும் அவங்க வந்து இன்னைக்கும் அதனால இங்க இப்ப எங்க ஸ்கூல் ஒரு பெரிய ஸ்கூலா நடந்த அப்புறமும் அதெல்லாம் கன்டின்யூ ஆகுது. பிகாஸ் அதே மாரி நாங்க அவங்க அம்மா குடுத்து அனுப்புவாங்க டீ. அதனால அதே மாரி நாங்களும் டீச்சர்ஸ்க்குலாம் ஒரு 11:00 ஆனா எல்லாருக்கும் டீ அந்த மாதிரி அங்கேயே பண்ண ஆரம்பிச்சுட்டோம். அம்மா அப்படிதான் அவங்களோட இன்வால்வ் ஆயிட்டாங்க. அப்புறம் சில பேர்லாம் வந்து சில குழந்தைங்களெல்லாம் பார்த்தா அவங்களுக்கு ஆசையா இருக்கும்னு சொல்லி, ஐயோ! எனக்கு ரொம்ப ஆசை வந்துற போது. நான் இனிமே டிட்டாச்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அம்மா, இது இவங்களெல்லாம் தூக்கிட்டு வந்து காமிக்காத எனக்கு அப்படின்னு சொல்லுவாங்க சம்டைம்ஸ். பட் ஏதாவது ஃபங்ஷன் எல்லாத்துக்கும் அரேஞ்ச் பண்றதுக்கு எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த மாரி தான் அவங்க அதில இன்வால்வ் ஆனாங்க. ஆனா அவங்களோ காலேஜ் ஆரம்பிக்கிறதுக்கும் அவங்க தான் மெயின் காரணமா ஹெல்ப் பண்ணாங்க. பிகாஸ் இங்க சத்யா ஸ்டுடியோவ எப்படியாவது நல்லா யூஸ்ஃபுல்லா பண்ணணும் அப்படின்லாம் சொல்லி நெறைய பேரோட அவங்களும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ ஒரு வாட்டி நாங்க வந்து சங்கராச்சாரியார் கிட்ட போயிருக்கும்போது, அவர் வந்து அப்ப மகா பெரியவரும் இருந்தாரு. ஸோ அவர் வந்து அத வந்து காலேஜா பண்ணிட்டா நல்லது அப்படின்லாம் சொல்லி தட்டச் சொல்லி எம்ஜிஆர் ஜானகி காலேஜ் கலைக்கல்லூரி. அப்படின்னு அவர் ம். எழுதி குடுக்க சொல்லி, இப்படி பேர்ல ஆரம்பிங்க அப்படின்னு சொன்னோனே, சரின்னு சொல்லி நாங்க வாங்கிட்டு தோட்டத்துக்கு வந்தபோது, அம்மா வந்து உடையார், அப்புறம் என்சிஆர் எல்லாரும் அம்மா வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களாமும் அப்ப சஜெஸ்ட் பண்ணியிருக்காங்க, சத்யா ஸ்டுடியோவ காலேஜா பண்ணிடலான்ட்டு. அதே மாதிரி நாங்க வந்தபோது இந்த மாரி பெரியவர் சொன்னாரு. அப்புறம் இந்த இத காமிச்சபோது, "ஐயோ! என் பேர்லாம் வேண்டாம். சேச்சா பேர் மாத்திரம் வச்சுப்போம். என் பேர்லாம் வேண்டாம்." அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் அப்ளிகேஷன்லாம் எப்படி போடுறதுன்னு உடையார் அங்கிள் நாங்க சொல்லி தரேன் அப்படின்னு சொல்லி எனக்கு இது பண்ணாங்க. அப்போ அம்மா வந்து பண்ணலாம் அப்படின்லாம் சொல்லி, எம்ஜிஆர் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயன்ஸ்ன்னு தான் நாங்க வந்து அப்ளிகேஷன்லாம் குடுத்தோம். நாங்க வந்து அதுக்கான இதெல்லாம் பண்ணிட்டுருக்கோம். முயற்சியெல்லாம் அதுவே 2, 3 வருஷம் ஆயிடுச்சு. அப்புறம் என்னோட ஹஸ்பண்ட்க்கும் உடம்பு சரியில்லாம இருந்தது. எங்களுக்கு வந்து நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் கவர்மெண்ட்லேருந்து வாங்கணும். அந்த மாரி அதுக்காகலாம் ட்ரை பண்ணிட்டுருந்தோம். அப்ப அம்மாவும் ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. பட் என்ன ஆச்சுன்னா, அந்த நேரத்தில அம்மாக்கும் உடம்பு சரியில்லாம டயாலிசிஸ்லாம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. புதுசா எலக்ஷன் வந்தது. ஜஸ்ட் பிஃபோர் ஷி டைட். அந்த நேரத்தில கலைஞர் வந்து
சீஃப் மினிஸ்டர் ஆனாரு. அப்போ அவரு ஃபோன் பண்ணி, "இந்த மாரி நீங்கலாம் எப்படி இருக்கீங்க?" ஏன்னா அம்மா வந்து ஒரு வாழ்த்து செய்தி அனுப்பிச்சாங்க. டிவில அந்த இந்த மாரி மிஸ்ஸஸ் ஜானகி ராமச்சந்திரன் வந்து வாழ்த்தினார். இவருக்கு வாழ்த்துக்கள் கூறினாருன்னு சொல்லி சொன்ன உடனே நியூஸ்ல வந்தது. அப்ப வந்து அம்மா அது பார்த்துட்டு இருந்தாங்க. அப்புறம் அவரு அத பார்த்துட்டு அம்மா கிட்ட ஃபோன் பண்ணி, "எல்லாரும் எப்படி இருக்கீங்க?" அப்படின்லாம் கேட்டபோது, அம்மா "சரி நான் என்ன பண்ணணும் உங்களுக்கு ஏதாவது?" அப்படின்னு சொல்லும்போது தான் இந்த மாரி அம்மா சொன்னாங்க, "நாங்க வந்து சத்யா ஸ்டுடியோல காலேஜ் பண்ணலான்ட்டு இருக்கோம். அது ஆனா கவர்மெண்ட்லேருந்து நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட்லாம் வாங்கணுமா, அதுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம்." அப்படின்னு சொன்னபோது, "சரி அதுக்கான ஏற்பாடு அதோட விவரம்லாம் குடுங்க. நான் வந்து அதுக்கு என்ன பண்ண முடியும்னு பார்க்கலாம்." அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அம்மா அவங்க கிட்ட சொல்லிட்டாங்க. பட் தென் ஞாயித்துக்கிழமை அன்னைக்கு அவரு சீஃப் மினிஸ்டர் ஆனப்புறம், ஆ ஞாயித்துக்கிழமை அன்னைக்கு அம்மாவ வந்து பார்க்கறதுக்கு சொல்லியிருந்தாரு. இந்த மாரி நான் சரி ஞாயித்துக்கிழமை அன்னைக்கு 4 மணிக்கா நான் வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதனால அம்மா வந்து அந்த டீட்டெயில்ஸ்லாம் ஒழுங்கா ஒரு ஃபைல்ல போட்டு ரெடியாவே வரும்போது நம்ம குடுக்கணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஞாயித்துக்கிழமை அன்னைக்கு மத்தியானம் எல்லாரையும் சாப்பிட கூப்பிட்டுருந்தாங்க. எங்க வீட்ல ஒரு குழந்தைக்கு பானுவோட பொண்ணுக்கு 1 பர்த்டே. அதனால நான் பானுங்கிறது உங்களோட தங்கை தங்கை. இல்லைங்களா? ஆமா. ம். அதனால அங்க போக முடியாது. அதனால எனக்கு ஏன்னா அவங்களுக்கு அம்மாக்கு டயாலிசிஸ்லாம் பண்ணிட்டு இருந்தனால, இங்கேயே வச்சுப்போம். எல்லாரையும் இங்க வர சொல்லிடலாம் அப்படிலாம் சொல்லி மத்தியானம் சாப்பாடு எல்லாருக்கும் அரேஞ்ச் பண்ணிட்டு, எல்லாரும் கீழ உட்காந்து தான் எல்லாரும் அம்மா மாடியில சாப்பிடுவோம். அதனால அதே மாதிரி எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு, அம்மா வந்து சோஃபால உட்காந்துட்டு, எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சப்புறம், எழுந்து எல்லாரும் போனப்புறம் அத கிளீன் பண்றதுக்கு சொல்லி அத சூப்பர்வைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அத அந்த பக்கம் தொடச்சுடு, பாரு அங்க பாரு அது இப்படி இருக்கு அப்படின்னுமோ சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படியே திடீர்னு அப்படியே இறந்து போயிட்டாங்க. அவங்களும் சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க. எல்லாரையும் சாப்பாடு குடுத்துட்டு, எல்லாரும் இருந்தாங்க அங்கேயே. அப்படியே இறந்து போயிட்டாங்க. ஸோ அன்னைக்கு இறந்து போயிட்டாங்களா, அன்னைக்கு தான் 4 மணிக்கு கலைஞர் வந்தாரு. பிகாஸ் மத்தியானம் 1 மணிக்கு அம்மா இறந்து போயிட்டாங்க. இல்லனாலும் அவர் வர பிளான் வர இருந்தது. பிளான் போட்டு ஆல்ரெடி இந்த ஃபைல்லாம் ரெடியா வச்சிருந்தோம். பிளஸ் அவர் வரதா இருந்தது. அம்மாவ பார்க்கறதுக்கு. ஸோ அவர் வந்தபோது முன்னாடியே சொல்லி வச்சுட்டு போயிட்டாங்க. அவர்கிட்ட கேட்டோனே, அவரு சரி அதுக்கு என்ன யார போய் பார்க்கணும், என்ன பண்ணணும்லாம் சொல்லிக் குடுத்து பண்ணோம். ஸோ இந்த கல்வி பணிய நீங்க தொடரணும் அப்படிங்கிறது அவங்களோட விருப்பமா இருந்திருக்கு. அதனால தான் அந்த ஏற்பாடு பண்ணிட்டு அவர வர வச்சு, அந்த நேரத்துல அவங்களோட உயிர் போனது. கரெக்ட். ஜேபிஆர் இருந்தார் இல்லையா? சத்யபாமா அவர்கிட்டயும் சொல்லியிருந்தாங்க. ஸ்டுடியோவ எப்படி காலேஜா மாத்துறதுன்னு சொல்லி அதுக்கு என்ன அரேஞ்ச்மென்ட்ஸ் பண்ணணும், எப்படி கிளாஸ் ரூம்ஸ் என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும்னு சொல்லி கொஞ்சம் சொல்லிக் குடுங்க. லதாவ அனுப்புறேன் அப்படின்னு சொல்லி அம்மா சொல்லியிருந்தாங்க. ஸோ காலையில அவங்க இறந்து போற அன்னைக்கு காலையில தான் நான் வந்தேன். வந்து அவர் சர்ச்சுக்கு போயிட்டு இங்க காலையில வந்தாரு. 7 மணிக்கு காலையில 7:00க்கு. வந்து அவரும் கூட சில பேர கூட்டிட்டு வந்திருந்தாரு. ஒரு ஆர்க்கிடெக்சரும் இருக்கு இல்லையா அவங்க காலேஜ்ல. ம். அந்த டிபார்ட்மெண்ட்டோட ஹெட் அவங்கள கூட்டிட்டு வந்திருந்தாரு. இங்க எல்லாரும் சுத்தி பார்த்துட்டு, இங்க இப்படி பண்ணலாம், இத வந்து இது பண்ணலாம் அப்படின்லாம் சொல்லி டிசைட் பண்ணிட்டு, பிகாஸ் காலேஜ்னா அதுக்கு ஏற்பாடு பண்ணணும் இல்லையா? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம். அதுக்காக எல்லாம் பார்த்து எப்படி என்ன பண்ணலாம் அப்படின்லாம் சொல்லி ஒரு டிராயிங் போட்டு அவர குடுக்க சொல்லி ரெடி பண்ணிட்டு, மத்தியானம் வந்து அம்மாவோட சாப்பிடறதுக்கு வரேன்னாரு. அம்மா கூப்பிட்டாங்க. அவர் வந்து இல்லம்மா நான் அப்புறமா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வரல. பட் அவர் இங்க எல்லாம் சொல்லிட்டு, அம்மா வந்து சரி பார்த்துட்டீங்களா? அங்க பண்ண முடியுமா? அப்படின்லாம் கேட்டு பண்ணியிருந்தாங்க. மத்தியானம் சாப்பாடு சாப்பிட்ட அப்புறம் அம்மாவும் இறந்து போயிட்டாங்க திடீர்னு. அன்எக்ஸ்பெக்டடா. ஸோ எல்லாத்துக்கும் அவங்க அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. அவங்களோட இறப்புக்கு அப்புறமா, இது வந்து ஒரு எதிர்பாராத ஒரு இறப்புன்னு தான் சொல்லணும். உடல் நலம் சரியில்லாம இருந்தா கூட, இவ்ளோ அரேஞ்ச்மெண்ட்ஸ் அவ்ளோ அழகா பண்ணவங்க, திடீர்னு இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட ஆசைகளையும், கனவுகளையும் நிறைவேத்தணும் அப்படின்ற உத்வேகம் உங்களுக்கு எந்த அளவுக்கு இருந்தது? அவங்க எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அவ் அடுத்த வேலைய நான் செய்ய வேண்டியதா போயிடுச்சு. ஸோ அது அது அவங்களுடைய ஆசீர்வாதத்துல நல்லா நடந்துட்டுருக்கு. இப்ப நீங்க அந்த ஸ்கூல்ல ஒரு ஒரு தடவ இருக்கும்பொழுதும், அந்த குழந்தைகள பார்க்கும்பொழுதும், உங்களுக்கு வந்து ஜானகி அம்மாவோட நினைவுகள் எப்பலாம் வரும்? எப்பலாம் நீங்க வந்து ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கீங்க? அந்த மாரி சந்தர்ப்பங்கள் ஏதாவது இருந்திருக்கா? ஆமா. ஆக்சுவலி ம் அவங்க ஏதாவது ஃபங்ஷன்னா அம்மா இது பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இல்லாம யாராவது ஸ்கூலுக்கு ஒரு விசிட்டர் வராங்க அப்டின்னா, அம்மா வந்து நேத்திக்கு கூட நான் நெனச்சேன். எங்க ஸ்கூல்ல ஒரு ஃபங்ஷன் இருந்தது. இந்த மாதிரி சில ஃபாரினர்ஸ்லாம் கூட எங்க ஸ்கூலுக்கு வரும்போது, இந்த மாரி வரப்போறாங்கம்மா அப்டின்லாம் சொன்னோனே, அவங்க சாப்பாடுலாம் அரேஞ்ச் பண்ணி, இங்க வர சொல்லி டைனிங் ஹால்ல
அவங்களுக்கு என்ன பிடிக்கும், அவங்க எந்த மாரி சாப்பிடுவாங்க அப்படின்லாம் சொல்லி, அவங்களுக்கெல்லாம் இது பண்ணி சாப்பாடுலாம் அரேஞ்ச் பண்ணி அவங்களெல்லாம் அ என்டர்டெயின் பண்ணுவாங்க அம்மா. எல்லாமே பார்த்துப்பாங்க. அப்புறம் ஃபங்ஷன்னா அவங்க ஷூரா அவர் வந்து இது பண்ணுவாங்க. மிஸ் பண்றீங்க ரொம்ப. நிச்சயமா. உங்க பணிகள் மென்மேலும் தொடரட்டும். எம்ஜிஆர் அவர்கள் மற்றும் ஜானகி அம்மாவுடைய கனவ இன்னும் நீங்க நெறைய நிறைவேத்தணும்னு எங்க சேனல் சார்பா நாங்க அ எங்களோட விருப்பத்தையும், வாழ்த்துக்களையும் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறோம். ஜானகி அம்மா இறந்து இத்தனை ஆண்டுகளுக்கு அப்புறமாவும், அந்த ஒரு ஆத்மார்த்தமான ஒரு அன்ப வந்து லதா ராஜேந்திரன் மேடம் அவங்களோட பேச்சுலயும், அவங்களோட செயல்பாடுகளையும், முகத்திலயும் உணர முடியுது. எம்ஜிஆர் அவர்கள் மற்றும் ஜானகி அம்மா அவங்க விட்டு சென்ற பாதைய இவங்க இன்னும் தொடர்ந்துட்டு இருக்காங்க. காது கேளாதோர் மற்றும் வாய் பேச முடியாதோருக்கான பள்ளி ரொம்ப அற்புதமா அங்க நடந்துட்டு இருக்கு. இந்த பணிய அவங்க மென்மேலும் தொடரணும் அப்படின்றத நம்மளோட விருப்பமாவும் எடுத்து வைக்கிறோம். இங்க வருகை தந்து இவ்ளோ நேரம் நேர்காணல ரொம்ப பொறுமையா, அழகா சிரிச்சு, அழுது பல நினைவுகள் ஜானகி அம்மா பற்றின நீங்காத நினைவுகள இங்க கொண்டு வந்த லதா ராஜேந்திரன் மேம் அவர்களுக்கு நன்றி, வணக்கம்.